அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் ஆதாரபூர்வமானது. ஆனா அந்த நேரம் எது அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அதை பற்றிய விளக்கங்கள் தெரியவில்லை. தற்போது ஹதீஸ்கள் மூலியமாக அது எந்த நேரம் என்பது தெரிய வருகிறது. அதை பற்றிய ஹதீஸ் முஸ்லிம்ல 1546 அபு புர்தா பின் அபி மூசா அல் அஷ்ஷரி அவர்கள் கூறுகிறார்கள், என்னிடம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வெள்ளிக்கிழமையில் உள்ள அந்த அரிய நேரம் எது என்பது பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக உம் தந்தையார் அறிவித்த ஹதீஸை நீர் செவியுற்றீரா என்று கேட்டார்கள். நான் கூறினேன், ஆம், என் தந்தை பின்வருமாறு அறிவித்ததை நான் செவியுற்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள், அது இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள ஒரு நேரமாகும். இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம் என்று இந்த ஹதீஸில் உள்ளது. இமாம் அமர்வது என்பது மிம்பரில் ஏறியவுடன் இமாம் அமர்வதை குறிக்கிறதா, அல்லது இரண்டு குத்துபாக்களுக்கு இடையே அமர்வதை குறிக்கிறதா, அல்லது அத்தஹியாத்து இமாம் அமர்வதை குறிக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்து சரியானதை தேர்வு செய்ய வேண்டும். இமாம் மெம்பரில் ஏறி அமர்ந்தவுடன் வாங்க சொல்லுவாங்க. அப்போது நம்மளால துவா செய்ய முடியாது. அதுக்கு பாங்குக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும். அப்புறம் நம்ம உரையை கேட்க வேண்டுமே தவிர நம்ம துவா செய்ய முடியாது. அதன் பின் தொழுகை ஆரம்பமாகிவிடும். இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் இமாம் மெம்பரில் அமர்ந்தது முதல் தொழுகை முடிய வரை துவா செய்யும் நேரம் இல்லை என்பது தெளிவாகிறது. எனவே இமாம் அமர்தல் என்பது இதை குறிக்காது. அபூ ஹுரைரா அவர்கள் கூறியதாவது, இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 1543 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வெள்ளிக்கிழமை பற்றி குறிப்பிடுகையில், அது ஒரு நேரம் இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அடியார் தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் எதை கோரினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை. இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர்களோடு வந்துள்ளது. அவற்றில் குதைபா அவர்களது அறிவிப்பில் அது மிக குறைந்த நேரம் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தமது கையால் சைகை செய்து உணர்த்தினார்கள் என அதிகப்படியாக இடம்பெற்றுள்ளது. அப்போ துவா ஏற்கப்படும் அந்த நேரம் தொழுகைக்குள்ளே தான் உள்ளது என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது. தொழுகையில் துவா செய்யும் நேரங்கள் இரண்டு உள்ளன. ஒன்று சஜ்தா செய்யும் போது துவா செய்தல், மற்றொன்று அத்தியாயத்தில் துவா செய்தல். அப்ப இமாம் அமர்தல் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறதுனால அந்த ஹதீஸுடன் இந்த ஹதீஸை இணைத்து பார்க்கும்போது இது சஜிதாவை இது குறிக்காது. அப்ப இருப்புக்கு பின் சஜிதா இல்லை. சஜிதாவுக்கு பின்னர் தான் இமாம் இருப்புக்கு வருவார். எனவே அத்தஹியாத்தில் அமர்வதைத்தான் இது கூறுகிறது என்பதை உறுதியாகிறது. ஆகையினால் நாம் கேட்கக்கூடிய துவாவை அத்தஹியாத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் வாயிலாக நாம் அறிய முடிகிறது. அல்லாஹு அகலம்.